السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுடைய அருள் பொழியக்கூடிய புனிதமிகு ரமலான் மாதத்தில் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக கியாமுல் லைல் வணக்கத்தை நிறைவேற்றியதன் பின்னால் நாளாந்தம் நடைபெறுகின்ற அல் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை ஏற்று நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கு செவிமடுக்கின்ற அல் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை எனது வாழ்விலும் உங்களது வாழ்விலும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ரமலானில் செய்கின்ற நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய காலம் என்பது ஒரு மனிதன் அதிகமான நன்மைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு எம்மால் நன்மைகள் செய்வதற்கு, இபாதத்துகளை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்கணுமோ வேண்டுமோ அந்த அளவுக்கு அதிக முயற்சியுடன் நாம் நல்லமல் செய்ய வேண்டிய ஒரு பருவ காலமாக இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. இது செய்யப்படுகின்ற நல்லமல்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகபட்ச நன்மைகளை தருகிறான். அதிலும் குறிப்பாக ரமலானில் நாம் செய்ய வேண்டிய சில நல்லமல்கள் இருக்கிறது. கியாமுல் லைல் வணக்கம், சதகா, இதே போன்றுதான் ரமலானில் நாம் குறிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நல்லமல் தான் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் தேடுவது. நமது பாவ மன்னிப்புக்காக இந்த ரமலானை நாம் பயன்படுத்துவது என்பது இந்த ரமலானில் நாம் குறிப்பாக செய்ய வேண்டிய நபிகளார் கற்றுத்தந்த ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்ரக ரமலான், யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் அழிவாகட்டும், நாசமாகட்டும் என்று மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை சபிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் இந்த ரமலானில் ஒரு மனிதன் அதிகமாக தனது பாவங்கள் மன்னிப்பதற்கான நடவடிக்கைகளை இஸ்திக்பார் என்ற இபாதத்தில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ரமலான் நம்மை கடந்து செல்லுகின்ற போது எமது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் இருந்தால், அதற்கான எந்த முயற்சியும் நிகழ்வராமல் இருந்தால் நாம் அந்த சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலானில் நாம் அதிகமாக எமது பாவங்கள் மன்னிப்பதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை தனது மன்னிப்பின் பக்கம் எப்படி திருமறை குர்ஆனில் அழைக்கிறான் என்று சொன்னால், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வுடைய எனது மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தாமதிக்க கூடாது. அல்லாஹ் மன்னிப்பானா என்ற நிராசையற்ற எண்ணம் வரக்கூடாது. ஆர்வத்துடன் ஆசையுடன் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான், நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க தயாராக இருக்கிறான், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை நோக்கி அழைக்கின்றான். அதே போல வஸாபிகு, நீங்கள் என்னுடைய மன்னிப்பின் பக்கம் போட்டி போட்டுக் கொண்டு
ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு என்னுடைய மன்னிப்பு பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இஸ்திக்பார் என்பதை நாம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த மனிதர்கள் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு கூலியாக வெகுமதியாக அல்லாஹு தஆலா இதை சொல்வான் என்றால் அல்லாஹ் சொல்லுறான், அத்தலஹும் மக்ஃபிரத்தன், யார் நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு, யார் தொழுகிறார்களோ யார் நோன்பு நோக்கிறார்களோ இப்படி நல்ல அமல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதியாக எதை கொடுக்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன், நான் அவர்களுக்கு மன்னிப்பை தயார் செய்திருக்கிறேன். லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்விடம் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த மன்னிப்புடைய முக்கியத்தை சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அதை விட ஒரு பெருமதியானது எதுவும் கிடையாது. அவர் சொர்க்கம் செல்வதற்கான தகுதியான நிலையில் அவர் மாறிவிடுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இஸ்திக்பார் என்கின்ற வணக்கத்தை நாம் ரமலானில் குறிப்பாக செய்ய வேண்டும். ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் மிக அதிகமான நேரங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்டவர்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வுடன் நெருக்கமானவர், விரயத்தால் உயர்ந்தவர், தனது கால்கள் வீங்குவனவுக்கு இரா வணக்கத்தில் ஈடுபட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் இஸ்திக்பார் ஈடுபடுகிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு லா யுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஒரு கஃப்லத், ஒரு பொதுபோக்கான நிலை ஏற்படுகின்ற போது وَإِنِّي لَأَسْتَغْفِرُ اللَّهَ فِي الْيَوْمِ 100 مرة, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, எனது உள்ளத்தில் ஒரு கஃப்லத், ஒரு பொதுபோக்கான நிலை ஒரு சோர்வான நிலை ஏற்படுகின்ற போது நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனது நிலையும் ஒரு நிலை, உங்களது நிலையை ஒருமை சிந்தித்து பாருங்க. நாம் ஈமானில் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். பாவங்களை கண்டால் நாம் ஒதுங்கி போகணும் என்ற உள்ளம் இருக்கிறதா? பாவங்களை கண்டால் வெறுக்கின்ற உள்ளம் இருக்கிறதா? நன்மையை கண்டால் ஆசையுடன் ஆர்வத்துடன் செய்யணும் என்கிற ஈமான் நம்மிடம் இருக்கிறதா? எவ்வளவு பலவீனத்துக்கு கீழ் பலவீனமான ஈமானை சுமந்திருக்கிற நாம் ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவைகள் அல்லாஹ்வுக்கு இஸ்திக்பார் செய்கிறோம்? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவர்களே சொல்லுகிறார்கள், உள்ளத்தில் ஒரு பொதுபோக்கான ஒரு சோர்வான நிலை வருகின்ற போது நான் இஸ்திக்பார் ஈடுபடுகிறேன் சொன்னால் நாம் ஈமானில் சோர்வான நிலையை, பலவீனமான நிலையை நாம் உணர்ந்தது இல்லையா? நம்முடைய ஈமானை நாம் சரி செய்திருக்கிறோமா? நம்முடைய ஈமான் தொடர்பாக நாம் முஹாசபா செய்திருக்கிறோமா? நம் ஈமானில் உயர்ந்த நிலையில் இருக்கிறானா, பலவீனமான நிலையில் இருக்கிறானா? பாவங்களை கண்டால் விருத்து ஒதுங்கி போகிறனா, நன்மைகளை கண்டால் ஆர்வத்துவம் பெறுகிறனா? இதை நாம் சிந்தித்திருக்கிறோமா சகோதரர்களே? நம்மை நாம் முஹாசபா செய்திருக்கிறோமா சகோதரர்களே? நம்முடைய போன்ல அடிக்கடி டேட்டா இருக்கா இல்லையா, சார்ஜ் இருக்கா இல்லையா, அடிக்கடி செக் பண்ண நாம் நமது ஈமானை ஒரு முறை புடம் போட்டு பார்த்திருக்கிறோமா? நமது ஈமானை நாம் முஹாசபா செய்திருக்கிறோமா? ஆனால் அன்றைய சஹாபாக்கள் அவருடைய ஈமானில் சிறிது தளம்பல் நிலை ஏற்பட்டால் கூட, சாதாரணமான மனிதனுக்கு வருகின்ற சிறு சிறு சலம்பல் நிலை, சோர்வு நிலை ஏற்பட்டால் கூட அதை பெரிதாக நினைத்தார்கள், அதற்கான சிகிச்சையை தேடினார்கள். ஒருமுறை ஹல்வலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்தாபுல் வஹி, நபியுடைய வஹியை எழுதிய சுமந்த ஒரு சஹாபி ஒருமுறை அழுதவராக வீதியில் வருகிறார். நாஃபக ஹல்வலா, இந்த ஹல்வலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று அழுது கொண்டு வருகிறார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஹல்வலாவை ஏன் அழுறீங்க? அப்போது ஹல்வலா சொல்கிறார், இந்த ஹல்வலா நான் முனாஃபிக்காகி விட்டேன். மிக உயர்ந்த சஹாபி அவர் சொல்லுகிறார், நான் இந்த ஹல்வலா முனாஃபிக்காகி விட்டேன். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன நடந்தது என்று கேட்கிறாங்க. அப்பொழுது ஹல்வலா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கரே, நான் நபியுடைய சபையில் இருக்கின்ற போது, அங்கே சொர்க்கம் நரகம் பற்றி பேசப்படுகின்ற போது எனது ஈமான் உயர்நிலையில் அடைகிறது. அதே நான் எனது குடும்பத்தோடு வந்து மனைவி பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது, என குடும்ப விவகாரங்களில் ஈடுபடுகின்ற போது எனது ஈமான் குறைவடைகிறது. நபி அவர்கள் இருக்கின்ற போது ஈமான் உயர்நிலையில், நபி அவர்களை பிரிந்து சென்ற பின்னால்
எனது ஈமானில் தாழ்ந்த நிலையும் வருவது இது நிஃபாக்குடைய தன்மை அல்லவா, இது இரட்டை வேடம் அல்லவா, இது நிஃபாக் அல்லவா என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மிக புகழ்ந்து சொன்னார்கள். இந்த உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஈமானை ஒரு தராசிலும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானை ஒரு தராசில் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் பாரமாகும் கணக்கும் என்று உயர்வாக சொன்ன அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கும் அதே நிலைதான் ஏற்படுகிறது. இருவரும் வாருங்கள் நபியோவிடம் செல்வோம் என்று சொல்லி நபியோவிடம் சென்று தனது ஈமானின் அந்த பலவீனத்தை, தனது ஈமானில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தலைமை நிலையை சொல்கிறார்கள். அப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக ஆசுவாசப்படுத்தினார்கள். இது மனிதனுக்கு இயல்பாக வருகின்ற நிலைதான், இதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நமது ஈமானில் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம், இவ்வளவு பலவீனத்துக்கு பலவீனமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பலவீனமான ஈமானை சுமந்திருக்கிற நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்தில் இந்த இஸ்திக்பார் என்கின்ற வணக்கத்தில் நாம் ஈடுபடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்பாரில் ஈடுபடுவதால் பல்வேறு நன்மைகளை அந்த மனிதன் சுமந்து கொள்வதாக சொல்கிறார்கள். அதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் நாளை மறுமையில் அவருடைய செயல்களின் ஏடுகள் வலது கையால் வழங்கப்பட வேண்டும், அதை பார்த்து அவர் சந்தோஷப்படணும் என்று விரும்புகிறாரோ, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய செயல்களின் ஏடுகள் வலது கையால் வழங்கப்படுகிறதோ அவர் சந்தோஷமாக இருப்பார் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான நிலையை மறுமையில் ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் எனது ஏடுகள் எனது வலது கையால் வழங்கப்பட்டு நாம் சுவனம் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யுக்ஸிர் மினல் இஸ்திக்பார், அவர் இந்த உலகில் வாழுகின்ற போது அதிகமாக இஸ்திக்பார் ஈடுபடட்டும். அவர் அதிகமாக இந்த உலகில் வாழுகின்ற போது இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது மறுமையில் அவர் சொர்க்கம் செல்வதற்காக தனது பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்ட நிலையில் வலது கையால் அந்த ஏடை வாங்கி அவர் சந்தோஷமாக சொர்க்கம் செல்வதற்கான வழியாக இந்த இஸ்திக்பார் அமையும் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை நாம் ரமலானில் குறிப்பாக செய்ய வேண்டும். நமது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வணக்கமாக இருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்பாரினால் கிடைக்கின்ற இன்னும் ஒரு நன்மையை சொல்லுகின்ற போது, மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, தனது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தொடர்ச்சியான ஒரு அமலாக யார் இந்த இஸ்திக்பாரை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லஈகின் மக்ரஜா, அவர் வாழ்க்கையில் எதிர்நோக்கின்ற எல்லா நெருக்கடிக்கான தீர்வையும் அல்லாஹ் அவர் கொடுப்பான். அந்த நெருக்கடியில் இருந்து அவர் விடுவித்துக் கொள்வதற்கான வழியை அல்லாஹ் காட்டுவான் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வமின் குல்லி ஹம்மின் மக்ரஜா, அவர் இந்த வாழ்நாளில் எதிர்நோக்கின்ற சோதனைகள் கஷ்டங்கள் இருந்து விடுவிப்பதற்கான வழியை அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொன்னார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத வண்ணம், அவர் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டால் நாங்கள் இந்த உலகில் அவருக்கு ரிஸ்க் அளிப்போம் என்று அல்லாஹ் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்பாருடைய பயனை சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்திக்பார் என்கிற வணக்கம் நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ச்சியாக அதை செய்து வருமையானால் மறுமையில் நாம் வெற்றி அடைய முடியும். இந்த உலகில் நாம் எதிர்நோக்கின்ற எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அதுக்கான வழியை தருவார். நமக்கெல்லாம் தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வெறுத்து அல்லாஹ்வுடன் கோபப்பட்டு அவர் கப்பலில் செல்கின்றார். கப்பலில் சென்றவரை அவரை கடலில் தூக்கி எறிகிறார்கள். பெரிய ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். தூக்கி எறியப்பட்டவரை மீன் விழுங்கி விடுகிறது. மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். அல்லாஹ் உயிர் வாழ வைக்கிறான். மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் எந்த பெரிய பிரார்த்தனையும் செய்யல. அவர் என்ன பிரார்த்தனை செய்தார் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இந்த துஆவை, இந்த இஸ்திக்பாரை அவர்கள் செய்யாமல் சொல்லாமல் விட்டிருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி உபஅஸூன், அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் மீனின் வயிற்றில் இருந்திருப்பார்கள். மீனின் வயிற்றுடைய இருளில் அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்திருப்பார்கள். அந்த கஷ்டத்திலிருந்து அவர்கள் தன்னை விடுவிப்பதற்காக செய்தது ஒரு இஸ்திக்பார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கின்ற இந்த இஸ்திக்பாரை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்து அவர்கள் அல்லாஹ் விடுவித்தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, எனவே இந்த ரமலான் நம்மை விட்டு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும். இந்த ரமலானில் இருந்து என்னுடைய வாழ்நாள் நாம் மரணிக்கும் வரைக்கும் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம் என்ற உறுதியான நியத்தோடு தினமும் நாம் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தில் ஈடுபடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 100 தடவை இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சபையில் அமர்ந்தால் 100 தடவை இஸ்திக்பார் செய்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் என்னால் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு 1000 தடவைகள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பாரில் ஈடுபடுவேன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த ரமலான் நம்முடைய இஸ்திக்பாருடைய ஒரு துவக்கமாக இருக்கட்டும். இந்த ரமலானில் ஆரம்பித்து நாம் மரணிக்கும் வரைக்கும் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை நம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய உறுதியான நிலைப்பாட்டோடு நாம் இந்த ரமலானில் நாம் அதிகமாக இஸ்திக்பார் ஈடுபட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானில் அதிகமாக நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.